ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு தேங்காயில் பாதி ஒரு மூடி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து மஞ்சள் தூளையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து மட்டனை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூளோடு சேர்த்து நம்ம மட்டனை வதக்கி விடும்போது இதில் இருக்கிற ராஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்கும்போது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மட்டன் நல்லா சுருண்டு வதங்கணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த கறி மசாலா பொடி நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். இதில் நான் மிளகாயோடு சேர்த்து தனியா, அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அதனால நம்ம தனியாகவே கரம் மசாலா பொடி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த ஒரு பொடி மட்டும் சேர்த்தா போதும். இந்த கறி மசாலா பொடி எப்படி செய்கிறங்கிற வீடியோ நான் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மசாலா பொடிக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தோம்ல, அதனால் மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மசாலா எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை கலந்து விட்டாலே போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மட்டனில் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இப்போ கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே வேக வச்சுக்கோங்க. நான் 6 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன்லேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அதே சமயத்தில் மட்டனும் நல்லா வெந்திருக்கு. ஃபைனலாக இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் குழம்பு இப்போ ரெடியாக இருக்குது. இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக இருக்கும். சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈவன் இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். நீங்களே இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.